ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க பாலிடிக்ஸ் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மனசாட்சியே இல்லாதவங்க மாதிரி ஒருத்தர் பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா? டிஎம்கே கொத்தோஸ் எதுவுமே நடக்காத மாதிரி, பார்ட்டி ஃபண்டுன்னு என்னன்னு தெரியாத மாதிரி, அப்படி என்னது பார்ட்டி ஃபண்டு என்னது என்னது அப்படின்னு கேட்கல. ஆதாரத்தோ சாட்சியோ இருந்தா மட்டும் நீங்க வந்து என்ன வந்து அக்யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அங்க அதுல சொல்லியிருந்தாரு. அப்போ ஒருவேளை ப்ரூஃப் இல்ல, அப்ப நீங்க அதை பண்ணிட்டே இருக்கீங்க, அப்ப அதை நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்களா? பார்ட்டி ஃபண்டுன்னு ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, பட் ப்ரூஃப்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க அதை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நாங்களும் வாய் மூடிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல ஒருத்தருக்கு அந்த தொகுதியில ஜெயிச்சவர் அப்படி என்னது அவருக்கு இந்த மேடை வாயிலாக நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது ஃபெலிசிட்டேஷன் செரமனி, இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே அட்ரஸ் பண்ணுறேன் ஹார்பரில். வரப்போகிற சட்டமன்றத்தில் செஷனில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஒரு தனியாக ஒரு அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு ஆடிட்டிங். அந்த ஆடிட்டிங் ஃபைல தாக்கல் பண்றோம். அவ்வளவுதான். சட்டசபை ஆகஸ்ட் 5 ஜித்தா 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 தத்தா அப்படிதான் இருக்கும் போது அந்த ஊழல் பட்டியல் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன நடிப்பு, எங்க தலைவரே அந்த நடிப்பை விட்டுட்டு வந்துட்டாங்க. நீங்க என்ன நடிக்கிறீங்க? மரியாதை இல்லாம முதல்ல பேச கத்துக்காதீங்க. முதல்ல மரியாதைன்னு எனக்கு தெரியல, உங்க வளர்ப்பு அப்படி. எக்ஸாக்ட்லி, வளர்ப்பு தெரியல, அவ்வளவுதான். இவரு வேற முன்னாடியே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அங்க பாயிண்ட் முடிச்சு கேள்வி கேட்டா ஐயோ மாட்டி போகணும்னு தெரிஞ்சோடனே வெளிநடப்பு பண்றாங்க. இப்ப முன்னாடியே இவர் வேற இதை சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். பர்மிஷன் லீவ் போட்டு வீட்டுல உட்காந்து டிவி பாக்கலாம் இல்லையானே எனக்கு தெரியல. நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன தெரியல, அப்புறம் இவனை திட்டி பேசுற என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே, சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை. அதுதான், காசு எங்க கொடுக்குறோமோ அங்க நான் வந்து போவேன். அங்க நான் வந்து என்னது ஷீட்டு கூட கொடுத்தாலும் நான் அங்க போய் சாப்பிடுவேன். என்னது ஷீட்டு கூட சாப்பிட சொன்னாங்கன்னா அங்க போய் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரிதான் இவரோட கோட்பாடு. எனக்கு எங்க பாவமா இருக்குன்னா, இந்த ஆளை நம்பி இவருக்கு ஓட்டு போட்டு இருக்காங்கல்ல, அவங்க இன்னமும் வந்து நாம் தமிழர் கட்சி, தமிழ் கட்சி, தமிழ்நாடு, தமிழண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, அவங்கள நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. கொள்கைனா கொள்கை, கொள்ளு மரபு கொள்கை. சரிதா, இந்த ஆள் பைக்கு முக்கிச்சு, என்ன ஆனாலும் பேசுவாரு இந்த ஆளு. ஓட்டையெல்லாம் என்ன பண்றது? களிமண்ணை வச்சு அடைச்சா கூட அடைய மாட்டான் இவன். சொல்றதுக்கு இல்ல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வீட்டை பத்தி பேசுவாரு, ஆனா கடைசியில வந்து அங்க போய் கை குத்துன்னு இருப்பாரு. என்ன இது? ஐயோ கடவுளே, அதான் அவன் அண்ணன் மாதிரி தானே இருப்பான் இவனும். பேக்ரவுண்ட்ல அண்ணன் சொல்றத வேற, நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். ஐயோ அதெல்லாம் எப்பேற்பட்ட டைம். ஐயோ எல்லாமே சினிமா பாக்குறாங்க. சினிமா பாக்குறத பத்தி நீங்க பேசலாமா? அதானே பார்க்காத சினிமாவா சொல்லு. கருணாநிதி தாக்கப்பட்ட சினிமாவா? ஸ்டாலின் பார்க்காத சினிமாவா? இப்ப கூட ஒரு படம் ஒண்ணு வந்தது, சத்யராஜ் நடிப்பாரு, 2 பேரும் போன் மாத்திக்கலாம். ஆமா சார், லவ் டுடே. லவ் டுடே பாக்குற வயசா நான் கேக்குறேன். அது கூட விடுங்க, போன மாத்திர வயசா? அப்பா போனும் பையன் போனும் மாத்தினா அவ்வளவுதான், குடும்பமே சதஞ்சு. ஐயோ, அதுல போய் ஸ்டாலின் உட்கார்ந்துக்கணும், அவங்க சம்சாரம் 2 பேரும் போய் படம் பார்த்துட்டு, இந்த படத்தை பார்த்து நான் என் ஒய்ஃபு கிட்ட சொன்ன, நம்ம 2 பேரும் போனை மாத்திக்கலாமா? ஐயோ அவங்க சொன்னாங்கன்னு பேட்டி கொடுத்தியே. அந்த மாமன்னன் ஒரு படம், அந்த படம்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு. ஒட்டுமொத்த அமைச்சரும் தியேட்டர்ல உட்கார்ந்து தானே, ஒட்டுமொத்த அமைச்சர்களும். அவங்களாம் யாரும் அழுகலையே சார், ஆனா நீங்களாம் வந்து படம் பார்த்து அழுகுறீங்களே. உணர்ச்சி இருந்தாதான், உணர்ச்சி இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. நீ ஜடம், நீ நடிக்கிற. ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நிப்பாட்டிட்டு கேட்டு ஸ்டாலின் ஐயாக்கு மட்டும் தெரியாதுன்னு இல்ல, உதயநிதி ஐயாக்குமே தெரியாது. அதுதான் உண்மை. எங்க இன்னைக்கு வந்து இல்ல, நம்ம நேத்தே தெளிவா சொல்லியாச்சு. மேகதாது விஷயத்துல முதல்வர் வந்து கடந்த 1.5 மாதங்களாக பல கட்ட ஆய்வுகள், பல கட்ட பேரிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து பல விதத்துல ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. முதல்வர் வந்து நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்கான இறுதிக்கட்ட பணியிலே இருக்காங்க. முடிவு எடுத்த பிறகு முதல்வர் கண்டிப்பாக அனைத்தும் ஆக்கப்பூர்வமான வேலைகளாக இருக்கும். மேகதாது விஷயத்திலும் காவிரி விஷயத்திலும் அனைத்தும் ஆக்கப்பூர்வமான வேலைகளாக இருக்கும். அது அனைத்தும் சரி செய்யும் வேலையில் முதல்வர் கண்டிப்பாக துரிதமாக இருப்பார். தமிழக மக்களுக்காக முதல்வர் வந்து முடிந்த அளவு 100% முழு அர்ப்பணிப்போடு கண்டிப்பாக முதல்வர் வந்து இது ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. அதுக்கான முடிவுகளை விரைவில் இருக்கும். சட்டசபையில நடந்ததை படமா ரீல்ஸா எடுத்து போடுறாங்க. என்ன மாதிரியான நாகரிகம் தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்குன்றதே
நான் அந்த பொண்ணு பார்த்துட்டு சீரியஸா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இவரோட பாடி லாங்குவேஜ் பாருங்களேன். ஐயோ கைஸ் கைஸ், இது ஆக்ஷன் கைஸ், இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன் மேடம் மாதிரி இருக்கு. என்னங்க இது? திருப்பி கொண்டு வந்துருவீங்களா? அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுங்க சிரிச்சு சிரிச்சு. ஐயோப்பா, உலகமாக ஆக்டிங்கா இருக்குங்க. எப்படிங்க? சீமான் போது முதலெட்டு சீனே வருது. இதை நம்ம எடுத்துக்கிட்டு இதுக்கு பதில் சொல்றது நமக்கு முட்டாள்தனம். விஜய்க்கு முன்னாடி வந்த ஒரு சீமான் ஏன் இவரு வர முடியல? இல்ல நேத்து பூத்த காளான்னு எல்லாரும் சொல்றாங்க. நேத்து பூத்த காளானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மக்கள் உனக்கு ஏன் கொடுக்கலன்னா உனக்கு நன்னடத்தையும் நாவடக்கமும் இல்லை. ஆகையினால் உனக்கு எதுவுமே இல்லை. சூப்பர். எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்களா உங்களால முடியும். உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க. எனக்கு எல்லாமே ஓகே தான், நியாயப்படி இது செயல்பட்டா எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் வந்து இது பின்னாடி யாராவது ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, நீங்கள் அதுக்கு வந்து முட்டு கொடுத்து வேலை செய்கிறீங்கன்னா அவ்வளவுதான். அண்ணன் போல் தான் வாழ்க்கை, அண்ணன் போல் தான் வாழ்க்கைன்னு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தனுஷ் சார். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த பக்கம் வராமல் இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை, அவதூறாக பேசுவோரை கைது செய்யுங்கள் என ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள் முதல்வருக்கு நெருக்கமானவர்கள். திமுகவினரை போலவே நாம் தமிழர் கட்சியினரும் தொடர்ந்து முதல்வரை அவதூறாக பேசி வருவதால் அவர்களை கண்காணிக்க தொடங்கி இருக்கிறது உளவுத்துறை. சீமான் அவ்வளவுதான், என்டிகேக்கு பாட ரெடி ஆயிடுச்சு. நெருக்கமாக இருக்கும் தேவாவுக்கு எங்கே எல்லாம் கல்குவாரிகள் இருக்கின்றன, அவர் அடிக்கடி வெளிநாடு செல்லும் பின்னணி என்ன என்பதெல்லாம் உளவுத்துறை விசாரித்து வருகிறது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இது நான் சரியான நடவடிக்கை, சரியான அணுகுமுறை என்று தான் நான் பார்க்கிறேன். தேவா ஒன்றும் தப்பா பேசுற மாதிரி தெரியல. அந்த வீடியோ போடுற தம்பி பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எரிவதை இழுத்தால் பொறிவது அடங்கும் என்று ஒரு பழமொழி கேள்விப்பட்டீங்கல்ல? இவர் தான் வசூல் திறநிதி எல்லாம் பார்த்துக்கிறது. தேவா குடிச்சு உள்ள வச்சா தானா அடங்குறாங்க. சோ இந்த விமர்சனத்துக்காக தாவேக அரசு கைது நடவடிக்கைகளில் இறங்கினால் நிச்சயமாக நாம் அதை எதிர்த்து பேச போகிறோம், விமர்சனம் செய்ய போகிறோம். ஒரு முதலமைச்சர் எலும்பு உடக்கணும் ஒருத்தர் மேடையில பேசலாம், நீங்க அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு கருத்து சுதந்திரம் பெருந்தன்மையா இருக்குன்னா உங்ககிட்ட ஏன் பெருந்தன்மை இல்ல? இது யார் போட்டு வைத்த பாதை? யூடியூப்ல விமர்சனம் பண்றவங்க எல்லாம் போய் கேஸ் போட்டு கை பண்ணீங்களா இல்லையா? நீங்க சீரியஸ்லி அது உங்களுக்கு நடக்கும்போது ஏன் நீங்க தான் மிஸ்ஸாவே பார்த்தவங்களா? கேட்டார் பாருங்க கேள்வி, செருப்பால அடிச்ச மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார் பாத்தீங்களா? யூடியூப்ல வீடியோ போடுறவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டீங்கல்ல. இப்போ ஒருத்தன் நிஜமாவே வந்து கொலை மிரட்டல் இது பண்றான், அசிங்கமா பேசுற இந்த நாம் தமிழர் கட்சிலாம் வந்து அசிங்கமா பேசுறது மட்டும்தான் அவங்களோட யூடியூப்லயே இருக்கும். ஒன்று இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுறது, இல்லை அவதூறாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது, ஒரு பொண்ணை எடுத்து வீடியோ போடுற டிவிகே சப்போர்ட் பண்ணுறனா அந்த பொண்ணை பிடிச்சி அடிக்கிறது, இல்லை வந்து என்னது டிவிகே எம்எல்ஏஸ் வந்து லேடிஸாக இருக்காங்க அவங்களே போட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரி தான் இவன் பேசிக்கிட்டு இருப்பாங்களே. இந்த கட்சியில் எல்லாருமே அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சீமான் பேச சொன்னாரு நான் பேசுவேன் அப்படின்னு சாட்டை வந்து ஒரு வீடியோவில் வாக்குமூலமே கொடுத்துருக்கான். சரியா, அவனை முதல்ல பிடிச்சி உள்ள போடுங்க தயவு செஞ்சு. டிவிகே வர்ச்சுவல் வாரியர்ஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க. இவன் பண்ற அந்த கேவலமான விஷயம் பேசுறது, இப்ப கூட ரீசெண்டா வந்து இப்ப டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு யாரு சனம் செட்டி வந்து பேசியிருந்தாங்க. அங்க ப்ரொட்டஸ்ட் நடக்கல, அங்க வந்து 200 ரூபாய் ஊபிஸ் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, அது வந்து போலி ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்க பின்னாடி இருக்கிற அந்த நேம்ல இருக்கிற அந்த ஜாதியை வச்சு அவன் பேசுறான். சரியா, எனக்கு அவங்க கருத்தை எடுத்து வைக்கிறதா இல்லை, அந்த கருத்துக்கு அவங்க வந்து எப்படி சொல்றது, எப்படியெல்லாம் அடிக்கலாம், அந்த ஃபீமேல் எப்படி அடிக்கலாம் அப்படின்றதான் பாக்குறாங்க. ஒன்னே பாடி ஷேம் பண்றாங்க, இல்ல வந்து அவங்களோட எப்படி சொல்றது அவங்க வேவே அவங்க வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் இந்த கட்சியில இருக்கிற மெயின் கீஸ். ஆமா, இவர் வந்து சுதந்திரத்துக்கு போராடினாரு, அவரை போய் பார்க்க போறீங்கல்ல. இதுவரைக்கும் இருந்த கட்சிகளை விட ஒரு பேராபத்தான கட்சி இந்த தாவேகா என்பது. ஐயோ கடவுளே, பேராபத்து கிடையாதுங்க தாவேகா கட்சி. எங்களுக்கு பேராபத்து கிடையாது, உனக்கு தான் பேராபத்து. உனக்கும் சைமனுக்கும் தான் பேராபத்து. அந்த நாம் தமிழர் கட்சிக்கே ஒரு பேராபத்து. எனக்கு இன்னும் பாருங்க கொஞ்சம் வருஷத்துல இப்படி ஒரு கட்சியே வந்து இல்லாம போகுது. நடக்குதா இல்லையான்னு பாருங்க, திருட்டு கட்சி கேசுங்க. இந்த சனம் பச்சை தமிழிச்சு பேருக்கு பின்னாடி தன் சாதி பேரை ஷெட்டின்னு போட்டுட்டு தெரியும். ஷெட்டின்னு போடுற இவங்க தான் பச்சை தமிழிச்சுன்னு இவன்.
இல்லை எனக்கு புரியல. ஏன் இப்போ வந்து கேஸ்ட் பின்னாடி அது அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு, சரியா? எனக்கு புரியவே இல்லைங்க. ஒருத்தவங்க வந்து தப்பா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அந்த இடத்துல அப்படின்னும் போது எடுத்து ஒரு உமன் தைரியமா கட்ஸா வந்து எடுத்துட்டு வந்து நீட்டும் போது அவளை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலான்றது பாயிண்ட் கிடைக்கல இந்த புறம்போக்குக்கு, சரியா? அதனால வந்து அவன் அந்த பொண்ணோட அந்த லேடியோட அந்த பின்னாடி இருக்கிற நேமை வச்சு நீ பேசுற. அப்படி பார்த்தா உன் பொண்ணன் பேரு சீமானே கிடையாது, ஆமக்கரியே கிடையாது, அவன் பேரு சைமனு. பிறப்பு பேரே மாத்தி வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அவனே சுத்தும் போது பை பர்த்ல இருந்து இவங்க வச்சிருக்காங்க இந்த நேம், அவங்க பேரண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு உனக்கு எங்க எரியுது நான் கேட்குறேன். ஒரு 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 தப்பான ஒரு விஷயம் நடக்குது, அது தைரியமா கட்ஸா எடுத்துட்டு வந்து சொன்னா ஒன்று பாடி ஷேம் பண்றீங்க, இல்லைனா வந்து இந்த கேஸ்ட் இல்லை அந்த கேஸ்ட், இவங்க தமிழே கிடையாது, இவங்க எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இவங்க தமிழர்களே கிடையாது அப்படின்றீங்க. ஏங்க ஒரு ஒரு விஷயத்த நம்ம நாகரிகமா வந்து வாய்ஸ் அவுட் பண்ணா அவங்க கேஸ்ட் என்ன, அவங்க என்ன, எப்படி, அவங்க கேரக்டர் எப்படி, அவங்க எப்படி குண்டா இருக்காங்களா ஒல்லியா இருக்காங்களா, இவங்க இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு நீங்க ஏங்க பாக்குறீங்க? எனக்கு அதுதான் புரியல. இதனாலதான் வந்து இவன் இன்னும் இப்படியே இருக்கிறதுக்கு காரணமே. என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. போய் கேளு, அவன் சீமானை போய் கேளு. அவன் பேர் சீமானே கிடையாது, சைமனு. அந்த பைத்தியக்காரனை போய் கேளு. கேட்க வக்கு இருக்குதா? ஒரு கிடையாது. அவ்வளவுதான். பிபிஎல் T20ல எல்லா இடத்துலயுமே வந்து தளபதியோட கெஸ்டர் தான் பேசுது. ஆனா அது வரலாமா உங்க தொகுதிக்குள்ள? தலைமையில இருந்து கொடுக்குற ஆள் வரக்கூடாது, அப்ப நான் வரக்கூடாது, அது ஒரு போர்க்கொடி இல்ல. வேணாமா நீ வெளியேறி போக. நீங்க சொல்றதை செய்யறதுக்கு எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியில போய் சேர்ந்துருங்க. உங்க போர்க்கொடியில பிரிச்சு தூர போடுங்க. சொல்றதை கேட்டு இருந்து செய்ய முடியல செய்யுங்க, இல்ல வேணாம்னா வெளியில போங்க, அவ்வளவுதானே. கட்சிக்காரனை வந்து உள்ள வரக்கூடாது, வெளியில போகக்கூடாது, இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க. யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நிறைய கட்சிகள் இருக்கு, நிறைய கட்சிகள் வருது, எல்லாரும் போய் சேர்ந்து தானே இருக்காங்க. போங்க, நல்லபடியா போங்க. உங்க போர்க்கொடி அங்கடி அந்த கொடியோட அப்படி போங்க. தெரியுதா? அதுதான் இந்த கட்சினாலே நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம்னா, நாம் தமிழர் கட்சி அப்படிலாம் இல்லை, தமிழர்கள் கட்சி தமிழடா அப்படிலாம் கிடையாது. கார்பூன்னு துப்பிட்டு தான் நம்ம போகணும். ஏன்னா அவங்க கட்சி தலைவரே வந்து ஒரு பிரின்சிபல் கிடையாது, ஒரு எத்திக்ஸ் கிடையாது, ஒரு மனங்கடி கிடையாது அந்த கட்சியில். அதுவே ஒரு திருட்டு கட்சி, ஓகேவா? யாரோ ஆரம்பிச்ச கட்சி இவன் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கான், சரியா? அது இவ்வளோ நாள் வந்து மெயின்டைன் பண்ணதே கஷ்டம். அதனால தான் வந்து இப்போ வந்து கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தா எனக்கு பாவமா இருக்குங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க, அந்த கட்சியை வந்து பெரிய கட்சின்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஆதரிக்கிறவங்க, அந்த மக்களை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. பொதுச் செயலர் அன்னியார் பிரேமலதாவும் சொல்லியிருக்காங்க, நானும் இங்க ஆணித்தரமா பதிய வைக்கிறேன். எங்க பொதுச் செயலர் அன்னியார் பிரேமலதாவும் சொல்லியிருக்காங்க, நானும் இங்க ஆணித்தரமா பதிய வைக்கிறேன். அன்னியாருன்றாரு, தேவமகள் சீரியல் பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாரா? என்ன சொல்ல வர்றாரோ? அன்னியாருன்றாரு. இது என்னங்க இது? ஐயோ சொல்லிட்டு மீட் பண்றேன். விசாரணைன்னு சொல்லிட்டு சொல்றேன். பாவம், நிஜமா பாவம். என்ன பாவம் பண்ணீங்களோ எனக்கு தெரியல. இப்படி வந்து புண்ணியா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீட் விவகாரத்தில் திமுக செய்த துரோகம் ரகசியத்தை கடைசி வரைக்கும் சொல்லல. அதான் 5 வருஷமா மாணவர்களை வஞ்சித்த அரசு. 3 ஃப்ராடுகார பயிலுங்க. இது என்னோடது. 4 அவங்க பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்களா? இது தெரியாம நான் வந்து யாருமே கேட்டுட்டு இருக்கேன், ஏதோ சபையா சொல்ல போறாரு அப்படின்னு. நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரிதான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. அதேதாங்க நானும் சொல்றேன். தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோங்க. வந்து எல்லாருமே வந்து சிஎம் ஆயிட முடியாது, எல்லாமே விஜயனா ஆயிட முடியாது. அவர் பக்கம் வந்து ஒரு அமானுஷ சக்தி, ஒரு காத்து அடிச்ச உடனே அவர் அப்படியே போறாரு. ஆஹா, ஏதோ கேள்வி கேட்கறாங்களே, மேகதாதானே அப்படின்ட்டோடனே போயிட்டாரு. அதான் நிர்மல்குமார் சார் வந்து சொன்னது கரெக்ட். ஸ்டாலினுக்கு மட்டும் தெரியாம இல்லைங்க, உதயநிதி சாருக்கும் தெரியாதுங்க. என்னைய மாதிரி ஒரு சாதாரண கார் ஓட்டியின் மகன் கூட சட்டசபைக்குள்ள போலானா அது டிவிகேயால மட்டும்தான் முடியும். அப்போ நான் சொல்றதோட சிஎம்ஏ கேட்டாரு, நான் வந்தா எம்ஜிஆர் நகருக்கு மட்டும்தான் வருவேன். இதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குங்க. சீரியஸா மக்களுக்காக நல்லது பண்றதுக்கு எந்த ஒரு ஸ்டேட்டஸும் தேவையில்லை, எந்த ஒரு கேஸ்டும் தேவையில்லை, எந்த ஒரு ரிலீஜனும் தேவையில்லை அப்படின்றது வந்து நம்ம அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.